ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் அப்படின்றீங்களா? ஓகே. அதாவது நம்ம விஆர்கே தமிழ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து பேனு நிறையா பேர் சொல்லிக்கிட்டாங்க, பேன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ நான் பேசியிருக்கேன், இதுக்கு முன்னாடியும் இல்லை இதுக்கு அடுத்தும் 100 ரூபீஸ் ரெடீம் கோடு வந்து மறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் எடுக்கலைன்னா தேடி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதனால் நான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அதாவது ஏன் வந்து பெல்லைக்கான ஆளில் போட சொல்கிறோம்னா, நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ போடாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மெசேஜில். அதனால தான் போட சொல்கிறோம். அதில் வந்து அடுத்தடுத்து நம்ம போகிற வீடியோ எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறீங்கன்னா, ரெடீம் கோடு கிவ்அவே, டைமண்ட் கிவ்அவே, இது மாதிரி தான் வீடியோலாம் போடுவோம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். அதாவது இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறையா பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு கரையிலே வந்து சொன்ன மாதிரி இங்கே சொல்லிக்கிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நான் ஸ்டார்டிங்லேருந்தே வரேன். அதாவது என்னன்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரை வந்து ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கொண்டு வந்தோம். அப்போ வந்து என்னன்னா, அவ்வளோவா ஒருத்தர் நல்லா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. அதுவும் மூலம் வந்து ரூல்ஸை நிறையா பேர் மீறாய கரை ரூல்ஸ் மீறி அப்படி இப்படி சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரீ ஃபயரை வந்து பேன் பண்ணி விட்டாய ஃபைலுக்கு. அதுக்கடுத்து தான் என்ன பண்ணாய, நம்ம கரைங்க மூளையை யூஸ் பண்ணி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்னு கொண்டு வந்தான். அதில் வந்து அப்போ இருந்து பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் என்னன்னா, இப்போ ரூல்ஸை மீறாமல் தான் இருக்காங்க கரைங்க. அப்போயே பேன் பண்ண போகிறோம் அது இது தகவல் சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வந்து என்னென்னா, ஒரு பரவயசு பையன் வந்து ஃபேக் நியூஸ் கொடுத்து வச்சுருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படலாம். ஃபேக் நியூஸ் தான் சொல்கிறேன். ஃபேக் நியூஸ் யாரையும் நம்பாது. வந்து என்னன்னா, ஃபேக் நியூஸ் அதை நம்பிட்டே அப்படி செஞ்சுறாங்க. ஒரு 2-3 தடவை போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஓகேவா? பாய் பாய், நான் போயிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.